ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர் வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்கள் டாடாவுக்கும் மல்லிக்கு வந்து கல்யாணம் நடத்த நீ வந்து நேரடியாக வந்து பார்த்தியாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி வந்து இல்லைன்றதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து வெண்பா குட்டி வந்து மிரட்டி வச்சுருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா மல்லியை கூட்டிக்கிட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. நம்ம வெண்பா குட்டி சொல்கிறத வந்து கேட்டுறாங்க. கேட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன வெண்பா குட்டி இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மல்லி வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் போயிட்டு வெண்பா குட்டி உன்னுடைய அம்மாவை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க வந்து உனக்கும் விஜய்க்கும் வந்து உயிரே வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள வந்து உங்கள்கிட்டமே வந்து ஒப்படைக்கிறேன். நீ வந்து இப்போ சொல்ல போகிற உண்மையில் தான் வந்து இந்த உங்கள் டாடாவுக்கு அந்த ரஞ்சிதாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்றத வந்து சொல்கிறாருங்க. யாருக்கும் வந்து நீ பயப்பட தேவையில்ல, நீ வந்து போலீஸ் வந்து கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை வந்து சொல்லு. நீ வந்து உன் டாடாவுக்கு மல்லிக்கு வந்து கல்யாணத்தை வந்து உன் கண்ணால் வந்து பார்த்ததானே, அதை மட்டும் போலீஸ் கேட்டு சொன்னேன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்காது. மல்லியும் விஜய் உங்கள் டாடா வந்து சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, சாரி மேடம், நான் வந்து சொன்னது வந்து தப்பு தான் பண்ணேன். இப்போ சொல்கிற உண்மை என்னன்னு என்னை வந்து மிரட்டி தான் அந்த மாதிரி வந்து சொல்ல வச்சாங்க. ஆனால் வந்து என் டாடாவுக்கும் மல்லி அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆனது வந்து உண்மை தான். எனக்கு வந்து அம்மாவே வந்து மல்லி அம்மா தான். இந்த ரஞ்சிதாலாம் வந்து எனக்கு வந்து அம்மாவை வந்து என்னை வந்து குடும்பப்படுத்தியை வந்து சாகடிச்சிருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன அந்த குட்டி சத்தம் வந்து இப்படி வந்து உளாரி கொட்டுருச்சு, நம்ம வந்து எப்படியாவது வந்து ரஞ்சிதாவில் வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ண வச்சு இந்த சொத்தெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து இந்த நாகுவும் இந்த அன்னபூர்ணியை வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை பண்ணி கடைசியில் வந்து இந்த மல்லியும் அரவிந்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நேரம் பார்த்து இவங்களும் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி அந்த அரவிந்த் வந்து ஏதோ உத்தம மாதிரி வந்து மல்லியை வந்து விஜய் கூட வந்து சேர்த்து வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்திருக்கானே, இவங்கெல்லாம் வந்து மனுஷனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கடைசியில் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு நம்முடைய விஜய்க்கு வந்து கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா, அப்பா நான் வந்து இப்போ இந்த ரஞ்சிதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், மல்லி அம்மா வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா நீ என்னை வந்து உயிரோடையே வந்து பார்க்க முடியாது, நீ எனக்கு டாடாவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட போய் வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா விஜய் நீ வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு வந்து இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து மல்லியை வந்து பிடிச்சிருக்கிறதுனால நம்முடைய விஜய்க்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து பயங்கர காதலுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட கழுத்தில் வந்து தாலியை கட்டி அவருடைய ஒய்ஃபை வந்து ஏற்றுக்க போகிறாங்க போலீஸ் முன்னாடியே. இதுக்கு மேலே வந்து யாருமே வந்து நம்முடைய மல்லியும் விஜயும் வெண்பாவை வந்து பிரிக்கவே முடியாதுங்க. அப்படின்னு எனக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாது மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்ச ஸ்கிப் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.